கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்காக எதையும் செய்வேன்னு சொல்ற பல ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்து குடிக்க மாட்டேங்கிறாங்களே, அது ஏன்? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியாங்கிற சத்தம் இன்னைக்கு 90% வீடுகள்ல கேட்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வணக்கம் நேயர்களே. சஞ்சீவ் இன்னைக்கு ரொம்ப சூடான ஒரு தலைப்பை தொற்றிருக்கார். மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் வழங்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்காஸ்டின் 19வது எபிசோடிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆமா கலைவாணி, போன எபிசோட்ல பாண்டியர்கள் எப்படி முத்துக்களை சம்பாதிச்சு உலக பணக்காரர்களா ஆனாங்கன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம பேசப் போறது அந்த முத்தை விட விலை மதிப்பற்ற வீட்டு நிம்மதியை பத்தி. இன்றைய தலைப்பு வீட்டு வேலை. ஆண்களுக்கு இது உதவியா இல்ல கடமையா? சஞ்சீவ், பொதுவா ஆண்கள் சொல்ற ஒரு டயலாக் என்னன்னா, நான் என் வைஃபுக்கு வீட்டு வேலையில ரொம்ப ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. இது கேக்குறதுக்கு நல்லாதானே இருக்கு. அங்கதான் தப்பு இருக்கு கலைவாணி. ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாலே அந்த வேலை உன்னுடையது இல்லை, மத்தவங்க வேலையில நீ ஏதோ தயவு செஞ்சு உதவி பண்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. ஆனா நிஜத்துல அந்த வீடும் உன்னுடையது, அந்த வேலையும் உன்னுடையது தானே. கரெக்ட். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பிளேட்டை எடுக்கிறது உதவி. ஆனா நம்ம வீட்ல சாப்பிட்டுட்டு நம்ம பிளேட்டை நாமளே கழுவுறது கடமை. இந்த மனமாற்றம் பல ஆண்களுக்கு வரதே இல்ல. இதுக்கு காரணம் நம்ம வளர்ந்த விதம். ஆம்பள புள்ளன்னா வெளியில போய் சம்பாதிக்கணும், பொம்பள புள்ளன்னா சமைக்கணும்னு சொல்லி வளர்க்கறான். இன்னைக்கு பெண்கள் சரிசமமா சம்பாதிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்போ அவங்க மறுபடியும் சமையலறைக்குள்ள போறாங்க. ஆனா ஆண்கள் சோபால உட்கார்ந்து டிவி பார்க்கறாங்க. ஆமா சஞ்சீவ், இதனாலதான் பெண்களுக்கு மென்டல் லோட் அதிகமாகுது. வேலைக்கு போற டென்ஷன் ஒரு பக்கம், வீட்டை நிர்வகிக்கிற டென்ஷன் ஒரு பக்கம். இது தம்பதிகளுக்குள்ள பெரிய விரிசலை உண்டாக்குது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? தம்பதிகள் எப்படி வேலைய பகிர்ந்துக்கலாம்? ரொம்ப சிம்பிள். பகிர்ந்து கொள்வது. சமையல் அவங்கன்னா பாத்திரம் கழுவுறது நீங்க அப்படின்னு பிரிச்சுக்கணும். கவனிப்பது. என்ன பண்ணட்டும்னு கேட்காதீங்க. குப்பை கூடை நிறைஞ்சிருக்கா, நீங்களே எடுத்துட்டு போய் வெளியில போடுங்க. முயற்சி. சமைக்க தெரியலன்னா கூட காய் நறுக்கி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். உண்மைதான். ஒன்னா சேர்ந்து சமைக்கும்போது, ஒன்னா சேர்ந்து வேலைகளை பகிர்ந்துக்கும்போது கிடைக்கிற அந்த புரிதல் தான் ஒரு தம்பதியை ரொம்ப நெருக்கமாக்கும். ஒரு ஆண் வீட்டு வேலை செய்யும்போது அவன் குறைஞ்சு போறதில்லை, அவன் ஒரு நல்ல கணவனா உருவெடுக்கிறான். நண்பர்களே, இன்னைக்கு நாம எபிசோட் 19ல ஒரு மிக முக்கியமான வாழ்வியல் தலைப்பை அலசினோம். எபிசோட் 18ல பாண்டியர்களோட பிரம்மாண்டத்தை பார்த்தோம். உங்க வீட்ல வீட்டு வேலைகளை எப்படி பகிர்ந்துக்கிறீங்க? ஆண்கள் உண்மையாவே வேலை செய்றாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்கள் தந்த உற்சாகத்துக்கு மறுபடியும் ஒரு பெரிய நன்றி. அடுத்த எபிசோட்ல மீண்டும் ஒரு வரலாற்றுத் தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.